ஓம் குருப்பியோ நமக. ஜோதிட அன்பர்களே, இன்று நாம் ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தேதியில் பணம், பொருள், பொருளாதார சிக்கல், கடன் துன்பங்கள், பண நெருக்கடி தொடர்ந்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதற்கேற்ப பணம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து மக்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ பணம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நாம் அதை சொல்லும் பொழுது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல வகையில் பணம் சார்ந்த பிரச்சனை, தேவைகளுக்கு பணம் கிடைக்காம இருக்கிறது, கடன் வாங்கிறது, கடன் வட்டி கட்டுறது, இந்த மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகப்படியான நெருக்கடிகளை ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளுக்கு நாள் உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட நெருக்கடிகள் குறையணும், கடன் தீரணும் அப்படின்னா அதற்கு ஒரு எளிய பரிகாரம். இது பரிகாரம் என்று சொல்வதை விட ஒரு வழிபாடு அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தமாக இருப்பது ரொம்ப விசேஷம். 4 to 6 பிரம்ம முகூர்த்தமாக இருப்பது ரொம்ப விசேஷம். குறைந்தபட்சம் அந்த 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளால் வழிபாடு செய்ய முடியலினாலும், அன்றைய தினத்தில் உருவாகக்கூடிய காலையில் 6 to 7, அதாவது சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் அதே ஹோரை இருக்கும். அதாவது திங்கட்கிழமை என்றால் காலையில் 1 மணி நேரம் சந்திர ஓரை, செவ்வாய்க்கிழமை என்றால் காலையில் 1 மணி நேரம் செவ்வாய் ஓரை, புதன்கிழமை என்றால் காலையில் 1 மணி நேரம் புதன் ஓரை, அப்படிங்கிற மாதிரி அந்த 1 மணி நேரம் 6 to 7 அப்படிங்கிற காலகட்டம் அன்றைய தினத்தினுடைய ஹோரையாக இருக்கும். இந்த ஹோரையில் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஒன்று 4 to 6 பிரம்ம முகூர்த்தம், அல்லது 6 மணிலேருந்து 7 மணி வரை அன்றைய தினம் இருக்கக்கூடிய ஹோரையில் விளக்கேற்றணும். நிறைய பேர் விளக்கேற்றுறதுல என்ன தவறு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீபம் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு விற்குது. அந்த எண்ணெய் பூரா குருடாயில் வேஸ்டேஜ். அது அந்த எண்ணெயை முதல்ல தவறுங்க. சுத்தமான நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய் கிடைக்குது. நாம் ஒன்றும் டெய்லி 1 லிட்டர் 2 லிட்டரில் ஏற்றுறது இல்லை. நம்ம அதிகபட்சம் ஒரு 25 ml-லேருந்து 50 ml தான் விளக்கு வச்சுருக்கோம். சின்ன விளக்கு வச்சுருப்போம். அல்லது நல்ல விளக்கு ஏற்றினா கூட உங்களுக்கு 1/4 லிட்டர் பிடிக்கிற எண்ணெயில் விளக்கு ஏற்றினா கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விளக்கு எறியும் பொழுது உங்களுக்கு அவ்வளோதான் 50 ml எண்ணெய் தான் செலவாகும். அப்போ நயமான நல்ல எண்ணெய், அந்த நல்ல எண்ணெயில் விளக்கேற்றி பழகுங்க. ஒன்று. மறுபடி பசு நெய், நல்ல எண்ணெய், அதே மாதிரி 5 முக்கூட்டு எண்ணெய், 5 எண்ணெய், கலப்பெண்ணெய், இதெல்லாமே நம்ம ஏற்றலாம். 5 வகையான கலப்பெண்ணெய். கலப்பெண்ணெய்னா கலப்பெண்ணெய் இல்லை, 5 வகையான நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இதெல்லாம் போட்டு 5 வகையான எண்ணெய் இதெல்லாம் ஏற்றலாம். சாலச்சிறந்தது நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து ஏற்றிட்டு வரணும். அந்த நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றும் பொழுது அன்றாடம் ஒரு டைமண்ட் கல்கண்டு, ஒரு ஏலக்காய், ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம், இதையை போட்டு இது கூட நல்லெண்ணெய் திரி, அதாவது மொத்தம் 5 கணக்கு வந்துடுது. டைமண்ட் கல்கண்டு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இது கூட நல்லெண்ணெய் திரி, மொத்தம் 5 கணக்கு வந்துடும். இதை போட்டு இந்த நேரங்களில் விளக்கேற்றிக்கலாம். இந்த விளக்கு ஏற்றின பிறகு வாய்ப்பு இருந்தால், அல்லது குறைந்தபட்சம் வெள்ளி செவ்வாயாவது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, இன்னும் விசேஷம் என்னென்னா நம்ம பிறந்த கிழமை, இந்த காலகட்டத்தில் கோபுர தரிசனம், அந்த நேரத்தில் காலையில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள், வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ பிறந்த கிழமையோ அன்றாட விளக்கேற்றணும். வாரத்தில் ஒரு நாளாவது கோபுர தரிசனம். அது என்ன கோபுர தரிசனம் அப்படின்னா, 3 நிலை, 5 நிலை, 7 நிலை, அந்த மாதிரி நிலைகள் கொண்ட கோபுரங்கள். இப்போது நிறைய கோயில்கள் குட்டி குட்டியாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. சும்மா டக்குன்னு ஒரு பிள்ளையாரை வச்சு மேலே கலசத்தை வச்சுருவாங்க. நான் அதை தவறு அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை, வரல. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நிலைகள் கொண்ட கோபுரங்கள். மனிதன் ஒவ்வொரு நிலையும் கிடக்கணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு நிலையாக கொடுத்துருக்குறாங்க. அந்த நிலைகள் கண்ட கோபுரங்கள் தரிசனம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கே போகணுங்கிறது இல்லை. நம்ம வீட்டில் நின்று பார்த்தா 7 நிலை கோபுரம் தெரியுங்கன்னா ஓகே, தரிசனம் பண்ணிக்கோங்க. அந்த தரிசனம் செய்யும் பொழுது தரித்திர நிலை நீங்கும், படிப்படியாக லட்சுமி கடாசம் பெருகும், விரயங்கள் குறையும், நன்மைகள் உண்டாகும், யோகங்கள் உண்டாகும், பணம்பொருள் சேரும், கடன் துன்பங்கள் தீரும், மன நிம்மதி உண்டாகும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதை தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்திட்டு வாங்க.
கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றமும் நல்ல பலனும் கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வாழ்க வளமுடன். நன்றி.